வணக்கம். இப்ப நாம பார்க்க போறது ருண விமோச்சன கணேச ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரகசியமான ஒரு ஸ்தோத்திரம். இதுல விமோச்சனம் அப்படிங்கிற வார்த்தைய நாம சொல்லியிருக்கோம். மோச்சனம் அப்படின்னா விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். விமோச்சனம் அப்படின்னா சுத்தமாக ஒரு துளி பாக்கி இல்லாம அந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம். ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில கடனிலிருந்து மொத்தமாக கடனிலிருந்து ஒரு துளி பாக்கி இல்லாம வெளியில வரணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் சொல்லி ஜபிக்க வேண்டிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துல என்ன ஒரு பெரிய மகத்துவம் அப்படின்னு கேட்டானா, இந்த ஸ்தோத்திரத்தை 6 மாசம் தொடர்ந்து மகா கணபதியை மனதில் நினைத்து கொண்டு நாம ஜபித்து வந்தோம் அப்படின்னா 6 மாசத்தோட முடிவுல கணபதியினுடைய அருளால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்களும் தீர்ந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல காசால் வாங்கின கடன் மட்டும் சேராது, வேற என்ன சேருது அப்படின்னா கடன் அப்படிங்கிற வார்த்தை, ருணம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம செய்த பாப்பங்களையும் குறிக்குது. அந்த வகையில மகா கணபதியினுடைய அருளால இந்த ஸ்லோகத்தை நாம சொல்ல சொல்ல நம்மளோட பாப்பங்களும் கழியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த துதியில பலவிதமான கணபதியினுடைய திருவடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தூம்ர கணபதி, பீத்த கணபதி, ரக்த கணபதி அப்படின்னு பலவிதமான கணபதியினுடைய வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தூம்ர கணபதி சனிக்கு அதிபதியாகவும், ரக்த கணபதி செவ்வாய்க்கு அதிபதியாகவும், பீத்த கணபதி குருவுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு நவகிரக தோஷங்களும் நீங்குது. அந்த வகையில மிகவும் சக்தி வாய்ந்த கடனை போக்கக்கூடிய கணேசரினுடைய ஸ்தோத்திரத்தை கேட்கலாமா? ஸ்மராமி தேவதேவேஷம் வக்ரதுண்டம் மகாபலம் ஷடக்ஷரம் கிருபா சிந்தும் நமாமி ருணமுக்தயே ஏகாக்ஷரம் ஹ்யேகதந்தம் ஏகம் பிரம்ம சனாதனம் ஏகமேவாத்விதீயம் ச நமாமி ருணமுக்தயே மகாகணபதிம் தேவம் மகாசத்வம் மகாபலம் மகாவிக்னஹரம் शंभो नमामि ऋणमुक्तये कृष्णांबरं कृष्णवर्णं कृष्णगन्धानुलेपनं कृष्णसर्पोपवीतं च नमामि ऋणमुक्तये रक्तांबरं रक्तवर्णं रक्तगन्धानुलेपनं रक्तपुष्पप्रियं देवं नमामि ऋणमुक्तये पीतांबरं पीतवर्णं पीतगन्धानुलेपनं पीतपुष्पप्रियं देवं नमामि ऋणमुक्तये धूम्रांबरं धूम्रवर्णं धूम्रगन्धानुलेपनं होमधूमप्रियं देवं नमामि ऋणमुक्तये पालनेत्रं पालचन्द्रं पाशाङ्कुशधरं विभुं श्यामरालङ्कृतं देवं नमामि ऋणमुक्तये इदं ऋणहरं शोस्त्रं सन्ध्यायां यः पठेन्नरः षण्मासप्रयत्नेनैव ऋणमुक्तो भविष्यति इति श्री ऋणविमोचन महागणपति स्तोत्रं सम्पूर्णम्।